ஏகப்பட்ட மேட்ரா? கூட்டுக்கு தான் நான் இருக்கேன்ல. அதான் கிரவுண்ட்ல ரெடி பண்ணியாச்சு. மாமா சித்தப்பெல்லாம் யாரும் வரல. அதான் உங்க 2 பேரையும் விவரமான பிள்ளைங்க நினைச்சிருந்தேன். தூளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போகலாம். தாத்தா கிளம்பலான்னு சொன்னேன். இன்னைக்கு நைட்டுக்கு ஆதனக்கோட்டையில் மேட்ச் இருக்கு. இந்த பிள்ளைய அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா. அதோட எல்லாத்தையும் மொத்தமாக விட்டுட்டு வா. கபடி 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 கபடி. என்னடா அந்த சடகோபே வந்த உடனே உதச்சிட்டு தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறான். அவன் எப்பயுமே அப்படிதான். வந்த உடனே அந்த இடத்துல உதச்சு தான் பாயிண்ட் எடுப்பான். அடம் கொப்புறானே, அந்த இடத்துல தான்டா கிழவை என்னைய கொண்டு போய் நிப்பாட்டுறான். தனி ஒருவனாக 21 வெற்றி புள்ளிகள் எடுத்த சடகோபன் அவர்கள் ஆட்ட நாயகனாக தேர்வு பெற்றிருக்கிறார். மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் திரு பொன்னிச்சாமி ஐயா அவர்கள் சடகோபன் அவர்களுக்கு கைகடிகாரம் வழங்கி கௌரவிப்பார். தலையில எடுத்து சத்தியம் பண்ணிட்டு போறான். கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. 2 பாயிண்ட்ஸ் பிரபாகரன் நேக்குல. Right. One plus one. 2 points Prabhakaran Nuclear. Plus 2, 4 points. Prabhakaran நினைவுக்குழு. All under. Hey, இவங்க யார் ஆட்டத்தை பார்த்து கரண்டுக்கே போறீங்களா? வெளியூர்காரன்ட்டு தோத்துட்டு வந்து நிக்கிறோம். நாளைக்கு இந்த ஊருக்குள்ள நடக்க போற வாழ்வா சாவாங்கிற ஆட்டத்துல நம்ம குடும்பம் தோத்து போய் கேவலப்பட்டு நிக்க போகுது. அப்போ செஞ்ச குத்தத்துக்கு இந்த குடும்பத்தை அந்த மாரியம்மனே பழி வாங்கிடுச்சு இந்த ஊர் சொல்லும். செத்து போன என் புள்ள செல்லையாவ மீண்டும் மீண்டும் காயப்படுத்துறியடா. ஏன்டா இப்படி பண்ற? இது எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். இவனை ஊருக்குள்ள போய் நாங்க போட்டிக்கு வரல, எங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கப்பா. மஞ்சள் கலர்ல 7ஆம் நம்பர் பனியன் போட்டுக்கிட்டு ப்ரோ கபடி
இனிமே மாமா ஆட்டம் டிவியில் மட்டும்தான். ஐ செல்லையா மாமா. தாத்தா தாத்தா டிவியில் செல்லையா மாமா கபடி ஆடுது. டிவியில் செல்லையா மாமா கபடி ஆடுது தாத்தா. வா, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கு. மஞ்சள் கலர்ல 7ஆம் நம்பர் பனியன் போட்டுக்கிட்டு டிவியில மட்டும்தான் கபடி ஆடுவேன்னு. வா தாத்தா வா, வந்து பாரு. செல்லே மாமா டிவில கபடி ஆடாது. ஆனா மாமா பேர்ல ஆட போற கபடி கண்டிப்பா ஜெயிக்கும். குடும்பத்துக்கு பாலே. மாப்பிள்ள நம்ம ஊர் சேரலாதனை பத்தி ஏதோ செய்தி வந்திருக்கு பாரு. போடு. ப்ரோ கபடிக்கான வீரர்கள் ஏலத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சேரலாதன் இந்தியாவிலேயே அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார். இவரை யூ மும்பா அணி 5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கிறது. இவர் தஞ்சை மாவட்டம் காளையார் கோவில் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சம மேட்டர்ல மாப்பிள்ள பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். மாப்பிள்ள மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள, காளையார் கோயில்ல இருந்து சடகோபம் பேசுறேன்டா. சொல்லு மாப்ள. கங்க்ராட்ஸ் மாப்பிள்ள, காலைக்கிட்ட போ. தேங்க்ஸ்ரா. மச்சி, இன்னொரு மேட்ரு. என்னவோ ஊரே ஒரு பக்கம், எங்க குடும்பம் மட்டும் ஒரு பக்கம்னு கொத்தாரி குடும்பத்துல சேலஞ்ச் பண்ணிருக்காங்களே. மாப்பிள்ள, ஊருக்கு துரோகம் பண்ணாங்கல்ல, அதுக்கு பரிசா நல்லா வாங்கி அடிக்க போறாங்கடா. பாரு, திருவிழா அன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல 7வது ஆளா இறங்கி ஊருக்காக நானும் ஆடுறேன்டா. டேய், நீ எதுக்குடா மாப்பிள்ள? அவங்க ஏன் ஒரு ஆளுக்கிட்டே தாக்கு பிடிக்க மாட்டாங்க? இதுக்காக வேண்டிய வரப்போறேன். எப்பயும் திருவிழாக்கு வர ஆள் தானே. கோயிலோட சேர்த்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு கும்பாபிஷேகமும் பண்ணிடுவோம். விடு. ஐயா, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? என்னங்க நாயரா? அந்த வேலுமகன் சேரலாதான் இருக்கான்ல, ஆமா, அவனை 5 கோடி ரூபாய்க்கு பம்பாய் டீம்ல ஏலத்தில் எடுத்துட்டாங்களாம். நல்ல விஷயம் தானே? எதியா நல்ல விஷயம். திருவிழா அன்னைக்கு நடக்க போற கபடி போட்டியில உங்களை எதிர்த்து ஊருக்காக அவனை ஆட வைக்க போறாங்களாம். அவ்வளோ பெரிய பிளேயரா அவன்? அட என்னப்பா நீ வேற, அவன் விளையாட்டதை வாட்ஸ்அப்ல போட்டு காட்டுறாங்க. அவன் ஒருத்தனை எட்டி உதச்சாம்பாரு, அவன் இருக்கானா செத்து போட்டானு தெரியல. ஏற்கனவே சடகோபன் ஒருத்தர் இருக்கான், அவனை இந்த குடும்பத்துல யாரு சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. அப்புறம் நடராஜன் ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் எந்த பக்கம் பூந்து எந்த பக்கம் போறானே தெரியல. அந்த சம்பத்து நாத்தரிக்கிற மாதிரி பாயிண்ட் அரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஐயாத்துறன்னு ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் நம்ம காலை பிடிக்கவே வேணாம். நம்ம காலே தானா போய் அவன் கையில சிக்கிக்கிறது. ஏன்னா அவன் கரண்ட் மாதிரி இருக்கான். இதுல சேரலாதன் வேறையா? அன்னைக்கு சேரலாதன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை பிளேயர் ஆக்குனது யாரு? ஒத்தாரி ஐயா தானே. இதே சேரலாதன் அப்பா சேரலாதனுக்கு போஸ்ட் ஹாஸ்டல்ல பணம் கட்ட முடியாம பொத்தாரி ஐயா வீட்டுல வந்து நின்னாரு. பொத்தாரி ஐயா என்ன சொன்னாரு? நல்லா விளையாடுற பிள்ளைய பாதியில நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி 2 ஆட்டை பிடிச்சி கொடுத்து இதை வித்து ஹாஸ்டல்ல கொண்டு போய் பணத்தை கட்டுன்னு சொன்னது யாரு? நம்ம பொத்தாரி ஐயா தானே. அதே சேரலாத இன்னைக்கு நெஞ்சை நிமித்திட்டு வந்து பொத்தாரி ஐயோட மோத நிக்கிறான். காலத்தோட கொடுமையை பாத்தீங்களா ஐயா? சொல்லு. இப்போ கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் அனுப்பியிருக்கேன் பாரு. இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீ இதை பார்த்துட்டு நான் அதை அனுப்புறேன்.